வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான டொமேட்டோ மசாலா அண்ட் சீஸ் ஸ்டஃப் பண்ணி ஒரு பராத்தா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. நம்ம வந்து பராத்தாலாம் முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம தயார் பண்ணோம். இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த கேரளா பராத்தாஸ் வந்து ஹோல் வீட் ஃப்ளவர்லேயும் கிடைக்கிது, மைதாவும் கிடைக்கிறது கடையில். ஸோ நீங்கள் அதே கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது சமையல் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்க பசங்களுக்கு வந்து இந்த ஸ்டஃப்ட் பராத்தாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு அந்த நேக் இருக்காது, ஸ்டஃப் பண்ணி தயார் பண்ணுறதுக்கு தட்டுறதுக்கெல்லாம் அந்த நேக் வராது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணி பராத்தாவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கற்றுக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு தரட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக வரும். ஸோ அந்த நேக் வர வர நம்ம குக்கிங்கில் வர வர நம்ம அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இந்த டொமேட்டோ மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிதமான தீயில் வானிலையை காய வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மெல்லிசா நறுக்கியிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ரெசிபீஸ்க்கு வந்து டீட்டெயில்டாக என்னென்ன பண்ணணும், முன்கூட்டியே என்னென்ன பண்ணணும், அந்த ப்ரெப் ஸ்டெப்ஸ் எல்லாமே என்னோடய பிளாகில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி இருக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி வதக்கி எடுத்துருக்கேன். இதில் மஞ்சள், மிளகாய்த்தூள், கிச்சன் கிங் மசாலா சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து வதக்கியிருக்கேன். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் தக்காளி வேகலை, நிறைய டைம் வந்து தக்காளி வேகாது, வெங்காயம் தக்காளி வேகாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி போட்டு இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு விட்டுடுங்க. அந்த தண்ணி பசை கண்டிப்பாக வத்திடணும். அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு, பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்குற நேரத்துக்கு நான் வந்து சீஸ் இங்கே நான் துருவி எடுத்துக்கிறேன். சீஸ் வந்து எப்போவுமே நீங்கள் முன்கூட்டியே துருவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ துருவின சீஸே கிடைக்கிறது, ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த செடார் சீஸை துருவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினிங்கன்னா அது நம்ம தூவி எந்த டிஷ்ஷு தயார் பண்ணுறதோ அது தூவி நம்ம வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மசாலா யூஸ் பண்ணி தான் நான் பிரெட் டோஸ்ட் கூட பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை வந்து மெலிசா நறுக்கி இருக்கிறத சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சதும் இப்போ இதில் வந்து நான் அந்த கேரளா பராத்தா சேர்த்து 2 பக்கமும் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி சுட்டு எடுத்தேங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க இந்த தவாவை, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க போனீங்கன்னா இந்த பராத்தா நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே பராத்தா தீஞ்சிடும். ஸோ இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துருக்கேன். ஒரு பாதி பகுதிக்கு மட்டும் அந்த மசாலாவை வந்து நல்லா பூசிடுறேன். அந்த ஆனியன் தக்காளி மசாலா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி மசாலா, அது பாதி பராத்தாக்கு மட்டும் பூசிக்கிறேன். அது மேலேயே வந்து இந்த சீஸை தூவிடுறேன். தூவிட்டு இந்த பராத்தாவை பாதியாக மடித்து 2 பக்கமும் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 4 to 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதே மசாலா நீங்கள் பிரெட் டோஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பராத்தாஸில் ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேருக்கு வந்து இப்போ தான் குக்கிங் கற்றுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறப்போ ஒரு ஐடியாஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பசங்க உங்கள் வீட்லேயும் இருந்தாங்கன்னா இந்த ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணட்டும். ட்ரை பண்ணி ரெசிபீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் 2 சைடும் அந்த பராத்தா மேலே சேர்த்து திருப்பி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு அருமையான டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் கூடங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எங்கன்னா கேம்பிங் போகிறதாகட்டும், இல்லை ஸ்கூல் காலேஜுக்கு கூட நம்ம டிஃபன் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே டைமில் என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நிறைய
நான் வந்து வேறு ரெசிபீஸ் ஒரு ரெசிபி அப்டேட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே ரெசிபி அப்டேட் வரலன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து உங்களுக்கு ரெசிபி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி என்ன அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ்லையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான டொமேட்டோ மசாலா ஸ்டஃப் பண்ணது பராத்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக வந்துக்குது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.